காவிரி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது மத்திய அரசோட ஆய்வுக்குழு தன்னோட ஆய்வறிக்கையை தாக்கல் செய்வாங்களாம். அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தோட உத்தரவுகளும் இருக்குமா பேசிக்கிறாங்க. பலூன் பலூன் நண்பா, தமிழ்நாட்டில் காவிரி பாசன பகுதியில எல்லாம் மத்திய அரசோட ஆய்வுக்குழு சுற்றுப்பயணம் செஞ்சாங்களாம். சம்பா சாகுபடிக்கு இப்ப வர தண்ணி போதாதுன்னு விவசாயிங்க வருத்தத்தை பதிவு செஞ்சாங்களாம். பேசிக்கிட்டாங்கப்பா. முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ. திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம்னு மத்திய ஆய்வுக்குழு போன இடத்துல எல்லாம் விவசாய நிலங்களோட பாதிப்பு மட்டும் இல்லாம தண்ணி இல்லாத குறைகளை கவனமா நோட் பண்ணி வச்சிருக்கிறாங்களாமா. கடைமடை பக்கம் பாதிப்பு அதிகமா பேச்சா கிடக்குது. தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் வந்த ஆய்வுக்குழு கர்நாடகா பகுதியிலையும் ஆய்வு செஞ்சாங்களாம். காவிரி ஆற்றுல குறுக்க கட்டின அணைக்கட்டு நீர்மட்டத்தையும் பார்வையிட்டு அறிக்கையில சேர்த்திருக்காங்களாம். சொல்லிக்கிட்டாங்க. கர்நாடக அரசு அதிகாரிகள் அணைக்கட்டுக்களை மட்டும் பார்வையிட்டா போதாது, குடிநீர் திட்டங்களையும் வறட்சி பகுதிகளையும் கூட்டு போய் காட்டினாங்களாம். அதையும் ஆய்வுக்குழு நோட் பண்ணிட்டாங்களாம். நமக்கு என்னங்க தெரியும், வெளியே பேசிக்கிட்டாங்க. நண்பா, தமிழக விவசாயிங்க நிலைமை மட்டும் இல்லாம கர்நாடக விவசாயிங்க நிலைமையும் அந்த ஆய்வறிக்கையில இருக்குமா. உச்ச நீதிமன்ற விசாரணை நடக்கும்போது தான் அறிக்கையோட உண்மையான நிலவரம் வெளிச்சத்துக்கு வருமா. பேசிக்கிட்டாங்கப்பா. காவிரியில வரும் தண்ணியோட அளவு கூட குறைய மாறுச்சுன்னா அது ஆய்வுக்குழு முடிவுப்படி தான் இருக்கும்னு பேசுறாங்களாமா. ஆனா உச்சநீதிமன்றம் சொல்ற தீர்ப்பை கர்நாடகா ஏத்துக்குவாங்களான்னு மத்தியில டவுட் இருக்குதாமா. பேச்சா கிடக்குது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க டிசம்பர் ஜனவரிக்குள்ள மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குன்னு எதிர்பார்க்குறாங்களாம். ஆனால் ஜல்லிக்கட்டு வாரியம் மாதிரியே மேலாண்மை வாரியத்தையும் காத்திருப்பில் வச்சுட்டா மழை வந்து தான் காப்பாற்றணும்னு டெல்டா பக்கம் பேச்சான் சொல்லிக்கிட்டாங்க.